வணக்கம் சார். வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்கம்மா. நான் சொல்றேம்மா. நீ சும்மா இரு, நான் சொல்றேன். நானே நீ சொல்றேன். சும்மா இருமா, நான் சொல்றேன். நான் நீ எதுவும் சொல்றேன். சொல்லாத, நான் சொல்றேன். நீ நிறுத்து. அக்கா இருங்க. நான் நீ சொல்றேன். சும்மா இரு, நான் சொல்றேன். அக்கா நான் சொல்றேன். நானே நீ சொல்றேன். சும்மா இரு. அக்கா நான் சொல்றேன்க்கா இருங்க. நான் இல்ல. சொல்றேன். நிறுத்துங்கம்மா. யாரா ஒருத்தர் பேசுங்கம்மா. நீங்க 2 பேரும் வெளியில வெயிட் பண்ணுங்கம்மா. சரிங்க சார். சொல்லுங்கம்மா. சார், என் பேர் மீனா. வா மீனா, வாங்க மாப்பிள. எப்படி இருக்கீங்க அத்தை? வா மீனா, உள்ள வாங்க மாப்பிள. வா மீனா. வரேங்க. உட்காருங்க. ரேவதி, அக்கா. தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்கக்கா எடுத்துட்டு வரேன். இந்தாமா. என்கிட்ட கொடுங்க. என்னம்மா மாப்பிள டயர்டா இருக்காரு? ரொம்ப வெயிலா இருக்குமா. அப்படியா? அதான் tired ஆ சரிம்மா சரிம்மா. சரி வா மீனா, போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ரேவதி, சொல்லுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வைமா, சமைக்கலாம். சரிங்க. ரேவதி, வா மீனா. புதிய லட்சுமி. தலைவராக நியமிக்கப்பட்ட ஞானேஷ்குமார் நாளை லட்சுமி. பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். 2029ஆம் ஆண்டு லட்சுமி. ஜனவரி 26ஆம் என்னங்க? தேதி வரை தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் லட்சுமி, பதவியேற்பார். நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அமைச்சகம் அறிவிப்பு. சொல்லுங்க. உட்காருமா. ஏண்டி, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? ஏன் கோவமா இருக்க? ஒரு கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால தான் உன்னை வர சொன்னேன். நீங்க நம்மள பத்தியா பேச போறீங்க? உங்க வேலைய பத்தி தான் பேச போறீங்க. என்னன்னு சொல்லுங்க. நானும் எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்கேன். இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஐயோ! பா! உலகத்துல இப்படிலாம் நடக்குமா? சரி விடுங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்ன அவ இப்படி சொல்றா? ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். ஏய், எப்படி இருக்க மச்சான்? நல்லா இருக்க மச்சான். நீ பார்த்து ரொம்ப எப்படி நாளாச்சு. இருக்க? மீனா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கேம் விளையாடிட்டு இருக்கம்மா. என்னம்மா டைம் ஆயிடுச்சு, இன்னும் உங்க வீட்டுக்கார் வரல? கால் பண்ணம்மா, வந்துட்டே இருக்காராமா. என்னமோமா, நீ ஆச்சு உன் புருஷனாச்சு. ரேவதி, டீ போடு, மாப்பிள்ள வந்துட்டு இருக்காரா? மழை வர மாதிரி இருக்கு, நான் மேல போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேம்மா. சரிம்மா. ஹாய் செல்லம். வந்துட்டீங்களா? சாப்பிட்டியா இல்லையா? இன்னும் இல்லைங்க. ஏன் செல்லம் இன்னும் சாப்பிடல? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? நாளைக்கு சினிமாக்கு போலாமா? நாளைக்கு கண்டிப்பா போவோம். போங்க.
உங்களுக்காக எவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? வாங்கம்மா, உட்காருங்க. சார், சொல்லுங்கம்மா. நான் தான் அவளோட அம்மா. ம். அழாதீங்கம்மா, சொல்லுங்க. மா, டீமா. டீ கொண்டு வர இருடி. இந்தாடி. பா, இன்னும்மா இவ்ளோ சூடா எடுத்துட்டு வந்திருக்கீங்க? பார்த்து குடிடி. என்னடி டைம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை இன்னும் காணோம். குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். என்ன இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால போய் தான் ஆகணும். டிஃபன் சாப்பிட்டு போங்க மாப்பிள்ளை. ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். போயிட்டு வரேன் சொல்லுவோம். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? சும்மா இருங்கம்மா. இதுல என்ன இருக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சகஜம் தானே. புள்ளைக்கு வெக்கத்தை பாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன நடந்துச்சுன்னா ஓகே சார், ஓகே 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 சார், பார்த்துக்கலாம். ஏய் ஏய், என்ன விஷயம்? எதுவும் பேசாதீங்க. இவங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே, என்ன இது? இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கே. என்ன பண்ணலாம்? அடச்ச, நமக்கே வா. மடி, நான் சொல்கிறது மாதிரி பண்ணினா இந்த கேஸ்லேருந்து நான் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நீங்க சொல்றத ஒரு காலத்துல ஏத்துக்க மாட்டேன். உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. ஆமாம்மா, இந்த கேஸுக்காக தான். எப்படி உங்க புத்தி இப்படி போச்சு? ச்சே, இதுல நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க அன்பா கூப்பிடும் போதே நான் நினைச்சேன் ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ச்சே. என்னாச்சு டாடி? அம்மா ஏன் கத்திட்டே இருக்காங்க? என்னால படிக்கவே முடியல டாடி. ஒரே சத்தமா இருக்கு. உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இல்லை, அம்மாவும் நானும் விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். அது அவளுக்கு பிடிக்கல, அதான் அவள் கோவமாயிட்டா. கவலைப்படாதீங்க டாடி, நான் உங்க பொண்ணு. தைரியமா இருங்க டாடி. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். நீங்க சொல்றத நான் செய்யறேன் டாடி. நான் உங்க பொண்ணு டாடி, சரிங்களா? பொண்ணுமா? எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ அவ்வளோ சீக்கிரம் சிக்க மாட்டா, ஆனால் மாட்டணுமே. ஹலோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? டிராஃபிக் பா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்ல. என்ன செல்லம் இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறேன்? வந்துட்டே இருக்கேன். சரி, சீக்கிரம் வா. ஹாய், எப்படி நல்லா இருக்க? இருக்கேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஹாஃப் அன் ஹவர் தானே ஆச்சு. உனக்காக எவ்வளோ நேரம் வெயிலில் நின்று தெரியுமா? ஏன் கோவமா? ம். இந்தா டார்லிங், உனக்காக ஹே, தான். வாவ்,
சர்ப்ரைஸ். பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எங்க அம்மா அப்பா தேடுவாங்க, நான் கிளம்புறேன். பாய். Okay, இன்னொரு bye. டைம் மீட் பண்ணிக்கலாம். ஓகே போய்ட்டு வா. எப்படியோ இவளையும் முடிச்சிடலாம். டேய் மச்சான், நான் தான்டா. ஒரு குட் நியூஸ்டா. வந்துக்கிட்டே இருக்கேன் உன்னை தான் பார்க்க. ஏய் என்ன மச்சான், என்ன விஷயம்? எதுக்கு அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி கூப்பிட்ட? அப்படி என்ன அது அவசரம்? மாட்டிக்கிச்சு மச்சான். என்னாச்சு மச்சான்? ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஏய் அதெல்லாம் வேண்டாம் மச்சான், உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தா நடக்குமா? அப்புறம் உடம்பு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் கன்னா இருப்போம்ல. சரி மச்சான், எனக்கு சின்ன வேலை இருக்கு, நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சரியா? சரி. சரி, ஓகேடா, பார்க்கலாம். பை. வேடா வேடா மச்சான், என்ஜாய் பண்ணு. ஏங்க இன்னைக்கு ஆபீஸ் போலையா? நாளைக்கு பீச் போகலாம். போலாங்க. நாளைக்கு ஆஃபீஸ் லீவு தான். உண்மையாவா? நாளைக்கு ஒரு நாள் முழுக்க உன் கூட தான் இருப்பேன். ஓகேங்க. என்ஜாய் பண்ணலாம், அவுட்டிங் போகலாம். சரியா? ஓகே. டயர்டா இருக்கீங்களா? நான் ஆஃபீஸ் போய் ரொம்ப டயர்டாக இருக்கேன். நான் தூங்கட்டுமா? ஓகேங்க, படுத்துக்கோங்க. சரி. இவனை நம்ப முடியலையே. இதை வச்சுதான் இவனை கண்டுபிடிக்க முடியும். ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கே. இன்னைக்கு செம வேட்டை தான். செம்ம ஸ்ட்ரக்சராக இருக்கா. டேய் பாலா, நீ பண்ணது உனக்கே நல்லா இருக்கா? நீ என்ன செஞ்சாலும் எனக்கு தெரியும். கொஞ்ச நாளா உன் நடவடிக்கையில ரொம்ப மாற்றமா இருக்கு. உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கேன். தாரா, வெளியே வா. ஐயோ அம்மா! என்னாச்சு மீனா? என்னாச்சு? அந்த ஆளை பாரு. என்ன மாப்பிள? என்னாச்சு மீனா? ஏன் மாப்பிள ஒரு மாதிரி இருக்காரு? நான் இப்ப இவரை கொன்னுடுவேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? என்னம்மா? குடியே முழுகி போச்சுமா. அவர் திருந்துவாருன்னு பார்த்தமா, அவர் திருந்தவே இல்ல. இத போய் போலீஸ்ல சொல்லணும்னு பார்த்தா நம்மளுக்கு தான் அசிங்கம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் சரத் சார நம்ம ஆபீஸ்ல போய் பார்த்தோம். சரத் சார், நீங்களே வாங்க. சொல்லுங்க. சரத் சார் இல்லனா இந்த மண்ணை குடிக்க முடியாதுமா. அவர் தன்னோட
மகளையே பகடக்காயா ஆக்கி உன் மருமகனை திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாருமா. அம்மா பாத்தீங்களாம்மா, உன் மருமகனை திருத்ததுக்கு நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அவன் என்னோட புருஷன். அவனை என்னால விட்டு கொடுக்க முடியலம்மா. அம்மா, நான் எவ்வளோ கேஸ் பார்க்குறேன், ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக என் குடும்பத்தையே இழந்துட்டேன். என் பொண்ணு சொன்ன ஒரே வார்த்தைக்கு தான் உங்கள் பொண்ணோட தலையெழுத்தையே மாற்றிட்டேன். உன் மருமகனை திருத்த ஒரு வலைய விரிச்சம்மா. அதுல உன் மருமகன் மாட்டிக்கிட்டாமா. நான் என்னமா செய்ய முடியும்? என் வாழ்க்கைய பார்க்கவா இல்ல நம்ம குடும்ப மானத்தை பார்க்கவாமா? மா, இவன் மேல இருக்கிற சந்தேகம் அதிகமாச்சுமா. அதனாலதான் அவன் செல்போன் ஆராய்ஞ்ச. நாங்க நினைச்சபடியே தாராகிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாமா. எப்படியோ என் மகளோட வாழ்க்கையும் குடும்பத்தையும் காப்பாத்திட்டீங்க. நான் இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பல. வாங்க வெளியே பேசிட்டேன். எங்கம்மா உங்க வீட்டுக்காரர்? உள்ள இருக்காரு சார். வர சொல்லுங்கம்மா. என்னங்க சொல்லு மீனா. சார் கூப்பிடுறாரு, வாங்க. வரம்மா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். நல்ல மனைவி, நல்ல குடும்பம் அமைச்சிருக்கு. என்னிலே மறந்தா தண்ணியிலே மறைவாதுன்னு பெரியவங்க சொல்லுங்க. நீ பண்ண தப்புக்கு வேற ஒரு மனைவியா இருந்தா வேற மாதிரி போயிருப்போம். அதனால நீ பார்த்து நடந்து. சரிங்க சார். நான் எதுவும் சொல்ல தேவையில்லை, ஓகேவா? புரிஞ்சுக்கோ சார். தாரா, நம்ம கிளம்பலாமா? வா போலாம். அம்மா, போயிட்டு வர்றேன். மீனா, புருஷன் நல்லா பார்த்து. ஓகே சார். தாரா, போலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ரொம்ப நன்றிங்க. என்ன மன்னிச்சிரு மீனா. நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு மீனா. மன்னிச்சிரு 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 மீனா. என்ன மன்னிச்சிரு.